உண்மையை பேசிய சிறுவனும் வைர மோதிரமும். ஒரு செழிப்பான கிராமத்தில் இனியன் என்ற சிறுவன் தன் தாயுடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தார்கள். இனியன் தினமும் காட்டில் விறகு வெட்டி அதை விற்று வரும் வருமானத்தில்தான் அவர்கள் பசியாறினார்கள். ஒரு நாள் இனியன் விறகு சேகரித்து கொண்டு ஊர் வழியாக திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது பாதையோரத்தில் ஏதோ ஒன்று மின்னுவதை கண்டான். குனிந்து எடுத்து பார்த்தபோது அது கண்ணை பறிக்கும் ஒரு வைர மோதிரம். அவன் வாழ்நாளில் அத்தனை அழகான பொருளை பார்த்ததே இல்லை. அதை விற்றால் அவனது குடும்பத்தின் வறுமை நீங்கிவிடும், வயிறார உண்ணலாம் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அவனது உள்ளம் தடுத்தது. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுவது தவறு என்று அவன் அம்மா கற்பித்த பாடம் அவன் நினைவுக்கு வந்தது. அந்த மோதிரம் அந்த நாட்டின் அரசருடையது என்பதை இனியன் அறிந்தான். உடனே நேராக அரண்மனைக்கு சென்றான். காவலர்கள் அவனை தடுத்தபோது, அரசரிடம் ஒரு முக்கியமான பொருளை கொடுக்க வேண்டும் என்று கூறி உள்ளே சென்றான். அரசவைக்கு சென்ற இனியன் அரசரிடம் அந்த வைர மோதிரத்தை கொடுத்தான். அரசே, இந்த மோதிரம் நீங்கள் வழக்கமாக வரும் பாதையோரத்தில் கிடந்தது. நான் இதை உங்களிடம் ஒப்படைக்கவே இங்கு வந்தேன் என்றான் பணிவுடன். அரசர் அவன் நேர்மையை கண்டு வியந்து போனார். அந்த மோதிரம் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதை தொலைத்துவிட்டு அவர் தேடிக்கொண்டிருந்தார். சிறுவனின் நேர்மையை கண்ட அரசர் அவனுக்கு ஒரு சிறு சோதனை வைக்க எண்ணினார். சிறுவனே, இந்த மோதிரத்தை நீயே வைத்து கொண்டிருக்கலாமே, விற்று இருந்தால் பெரிய செல்வந்தனாகியிருக்கலாம், ஏன் என்னிடம் கொடுத்தாய் என்று கேட்டார் அரசர். அதற்கு இனியன் சற்றும் தயங்காமல், அரசே, மற்றவர் பொருளை திருடி பெரும் செல்வம் சேர்ப்பது ஒருபோதும் மனநிறைவை தராது. என் வறுமையை விட என் நேர்மையை எனக்கு பெரிய செல்வம் என்று பதிலளித்தான். சிறுவனின் பதிலை கேட்டு நெகிழ்ந்து போன அரசர் அவனது நேர்மையை பாராட்டி அவனுக்கு நிறைய பொற்காசுகளையும் அவனது கல்விக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமின்றி அவனது குடும்பம் இனி வறுமையில் வாடாதபடி நிலங்களையும் பரிசாக அளித்தார். தவறான வழியில் பணம் சேர்க்க நினைத்திருந்தால் இனியவனுக்கு தகுந்த தண்டனை கிடைத்திருக்கும். ஆனால் நேர்மையாக நடந்து கொண்டதால் அவனுக்கு சிறப்பான வாழ்வும் பரிசும் கிடைத்தது.